ரெண்டாவது அற்புதம் மாத்திரம் இல்லை, மூணாவது அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுவதற்கு அவனுக்குள்ள என்னச்சு ஒரு கிருபை இருந்துச்சு. அந்த கிருபை எது தெரியுமா? ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? அது ராஜா கிட்டேயே சவால் விடுகிற கூடிய அளவுக்கு தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்தது. இந்த கடைசி நாட்களுடைய பகுதியில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். உங்க 2 நினைவை ஜெபிக்கிறதுக்கு, ஜெயம் எடுக்கிறதுக்கு ஜெபம் மாத்திரம் போதாது, அற்புதம் மாத்திரம் போதாது, ரொம்ப முக்கியமான ஒன்று தேவை, கிருபை தேவை. பக்கத்துல சொல்லுங்க, கிருபை தேவை. கிருபை தேவை. சத்தமா சொல்லுங்க, கிருபை தேவை. சத்தமா சொல்லுங்க, கிருபை. என்ன தேவை? கிருபை தேவை. சத்தமா சொல்லுங்க, என்ன தேவை? கிருபை தேவை. குழப்பம் மாறணும்னா தேவை கிருபை தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. என்ன தேவை? குழப்பம் மாறணும்னாலும் கிருபை தேவை. அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு போய் சொல்றேன், 2 நினைவு மாறுவதற்கு ஜெபம் தேவை, அற்புதம் தேவை, அடுத்து சவால் விடுகக்கூடிய தேவை கிருபை தேவை. இந்த காலையில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே 2 நினைவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு தேவ கிருபையை தாங்க ஆண்டவரே. என் மூலமா அற்புதம் நடக்கட்டும். ஜெப அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால் என் மூலமா வெளிப்படுவதாக. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால் இன்றைக்கு என் நினைவுக்குள்ள கர்த்தருடைய சுகம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தருடைய கரம். சொல்லுங்க, சேனைகளின் தேவனுடைய கர்த்தருடைய கரம் இப்பொழுது என் நினைவுகளுக்குள்ளாக, என் யோசனைக்குள்ளாக, என் அறிவின் பகுதிக்குள்ளாக, என் மனதுக்குள்ளாக, மனசாட்சிக்குள்ளாக இயேசுவின் இரத்தத்தினால் வைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அவ சவால் விட்டா தேவனுடைய கிருபையினால. இரண்டாவது பகுதி, சவால் விட்டவனுடைய வாழ்க்கையில 2:3 வாசிங்களே. அதே அதிகாரத்துல 2:3. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டு. இப்ப என்ன கவனிக்கணும், சவால் விட்டவன ஆண்டவரே மறைத்து கொண்டார். இப்ப என்ன கவனிக்கணும், சவால் விட்டவன ஆண்டவரே பராமரிக்க வந்தார். சவால் விட்டவன என்ன தெரியுமா, ஆண்டவரே கவனம் செலுத்தினார். உலக கவனம் செலுத்தாட்டியும், உங்க மேல இருக்கிற கிருபையை ஏற்றுக்கொள்ளாட்டியும், நான் தேவ மனுஷனா தீர்க்கதரிசியா சொல்றேன், உன் மேல இருக்கிற தேவ கிருபை பெருகுமானா, உன் மேல இருக்கிற தேவ அபிஷேகம் பெருகுமானா, உன் மேல இருக்கிற தேவனுடைய வல்லமை பெருகுமானா, உனக்குரிய பாதுகாப்பை என் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். ஆமா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கேட்கல, எலியா கேட்கல, ஐயா என்னையா கேரித்துக்கு போக சொல்றீரு அப்படின்னு கேட்கல. கேட்டு கேள்வி இல்லாம அவன் கேரித்துக்கு போனான். கர்த்தருடைய ஆவி என்ன சொல்றாரு, இந்த வருஷத்துடைய பகுதி உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆவி என்ன சொல்றாரு, இந்த வருஷத்துடைய பகுதியில் எல்லா மாந்திரிக போராட்டமும், உன்னை அழிக்க வந்த மாந்திரியத்துடைய போராட்டமும் அழிகிறது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உன்னை ஒரு கேரித் ஆற்றங்கரை அனுபவத்துக்கு என் ஆண்டவர் இழுத்து செல்ல விரும்புகிறார். இந்த கேரித் ஆற்றங்கரை என்னது அப்படின்னா, மனிதனோடு பேசுகிற நேரம் அல்ல. இந்த கேரித் ஆற்றங்கரையுடைய பகுதி யாருன்னா காக்காவோட மனுஷனோட பேசுறதுக்கு இல்ல, அவன் தேவனோட பேசுறதற்கு அவனை பிரித்தெடுக்கிறான். உலக மக்கள் தனியா இருக்கும்போது லூஸ் ஆகிடுறாங்க. ஒரு அக்கா சொல்றாங்க, வீட்டுக்காரங்கிட்ட பேசுறதே இல்லை, அதனால அக்கா நான் அதனால மனநோயே எனக்கு வந்துருச்சு.
உலக மக்கள் தம் குடும்பம் பேசுறோன்னா மனநோயா மாறுறாங்க. ஆனால் தெய்வ பிள்ளை தனிமை என்பது நேரம் வரும்போது அவர் உன்னை செப்பரேட் பண்ணுறாரு, உன்னை தனியாக இருக்க வைக்கிறாரு. நீ தனியாக இருக்க வைக்கும்போது கேரித்துடைய பகுதி ஆற்றங்கரை வருது அப்படின்னா ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். நான் தேவ மனுஷனை சொல்ற கடைசி நேரத்தில் உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வருகிறார். சவால் விட்ட ஒன்ன பிசாசோடு சவால் விட்ட ஒன்ன ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை, அவர் தான் எனக்கு தஞ்சம்னு சொன்ன உடனே ஆண்டவர் கேரி தாற்றகரை கொண்டு வரார். எதுக்குன்னா ஒன்று படிப்பினை கொடுப்பதற்கு. சத்தமா சொல்லுங்க, படிப்பினை கொடுப்பது. சத்தமா சொல்லுங்க, படிப்பினை கொடுப்பது. எதுக்காக கொண்டு போறாரு? படிப்பினை கொடுப்பது. படிப்பினை கொண்டு வைக்கிறதுக்காக என்ன பண்றாரு? ஒரு சிலரை ஆண்டவர் படுக்க வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா ஊழியத்தை செய்ய வைக்கிறாரு. ஒரு பாஸ்டர் என்று சொன்னாரு, பாஸ்டர் நான் நல்லா இருந்த நேரம் கடன் நிறைய இருந்துச்சு, அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சா, ஐயோ போச்சு இனி முடிஞ்சு என் லைஃபே முடிஞ்சு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் நான் படுத்துட்டேன் பாஸ்டர், கை கால் விழாகாம விழுந்துட்டேன். பலிப்படத்திலிருந்து விழுந்துட்டாரு. எல்லாரும் சொல்லிட்டாங்க பாவம் செஞ்சாரு, அதனால பலிப்படத்தில் விழுந்துட்டாரு. பார்க்க வந்தவங்களாம் பார்க்க வரல, பேச வந்தவங்களாம் பேச வரல, முடிஞ்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. நான் போய் கைகளை வச்சு ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி சொன்னேன், ஏசப்பா உனக்கு மறுவாழ்வை தராரு. சிம்சோனுக்கு மறுவாழ்வை கொடுத்தவர், தாவீதுக்கு மறுவாழ்வை கொடுத்தவர், சீமோன் பேதுருக்கு மறுவாழ்வை கொடுத்தவர். பாஸ்டர் உங்களுக்கு மறுவாழ்வை தராரு. இப்ப இருக்கிறதை காட்டிலும் ஆயிரமான பிசாசு ஜெயிக்க தேவையான உங்களுக்கு ஆண்டவர் தருவாரு. இது ஒரு கேரித்த அனுபவம், விட்டுறாத, அவர்கிட்டயே கேளு அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு வெளியே வரும்போது டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணா அடைப்பெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப போயிருவாரு அப்படின்ற மேலெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பில்லெல்லாம் கட்ட சொல்லிட்டாங்க. இப்ப போயிருவாரு, எல்லாம் டைம் எதிர்பார்க்கிறாங்க. நான் சொன்னேன் மறுவாழ்வை கொடுக்கிறார். 2 நிலையிலிருந்து வெளியே வந்துரு, ஏசப்பா மறுவாழ்வு கொடுப்பார். நான் அவரை பார்த்து சொன்னேன், பாஸ்டர் மறுவாழ்வு சிம்சோன சாகரத்துக்கு இருக்கிற நிமிஷத்தின் நேரத்தில் எதிராளி எல்லாம் ஏகோபித்து குதிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அப்பதான் சொன்னான், ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் நினைத்தேன், உன் கடைசி ஜெபத்தை கூட விட மாட்டாரு. உங்க கடைசி ஜெபத்தை கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. நிறைய பேர் நினைக்கிறீங்க ஜெபம் பண்ணி என்ன நடக்குது, கடைசி ஜெபத்தை கூட என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, யாத்திரை 2வது சொல்லிட்டு அவர்கள் ஜெபம் பண்ண முடியல, ஆனா அவங்க பெருமூச்சு விட்டாங்க. அதை கேட்டார். இன்னைக்கு இந்த இடத்துல ரொம்ப வேதனையோட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க அம்மா. கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, இந்த நெருக்கத்தின் பகுதியில் அவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு உபத்திரவம் உங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கு. வெளியில சிரிக்கிறது போல இருந்தாலும் உங்க 4 அறைக்குள்ள கண்ணீரின் அனுபவத்துடைய பகுதியே இருக்கு. ஏசப்பா இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, இந்த கேரிட்டான அனுபவம், இந்த தனிமையின் அனுபவம், இந்த அழுகையுடைய அனுபவம், இந்த பலவீனத்தின் அனுபவம் உன்னை அடுத்த இடத்தின் அளவுக்கு ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். இதிலும் பெரிதானவை காண ஏசப்பா விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த லெவலுக்கு அவர் கொண்டு போறதுக்கு முன்னாடி அவன் கேட்டானா, ஏதாவது கேரி தாற்றங்கரைக்கு போக சொல்லிட்டாரு. ராஜா வீட்டுக்கு போன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ராஜா வீட்டுல எல்லாம் கிடைச்சிருக்கும். மந்திரி வீட்டுல சொல்லியிருந்தா ராஜா ஏதாவது செஞ்சிருப்பாரு. இப்ப என்னாச்சு, யாரும் இல்லாத தண்ணி இருக்க இடத்துக்கு போக சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவன் கேட்டு கேள்வி இல்லாம போனான். தாகத்துக்கு தண்ணி கிடைச்சிச்சு.
கேள்வி இல்லாம போனவனுக்கு என்ன தெரியுமா? அப்பமும் இறைச்சியும் கிடைத்தது. நான் இந்த 2025 கடைசியில் சொல்றேன், 2 நினைவு இல்லாம நீ ஜெபம் பண்ணு, அற்புதத்தை பாரு, சவால் விடு, அடுத்த லெவலுக்கு வா, அடுத்த லெவலுக்கு கீழ்ப்படிதலோடு வா, கேட்டு கேள்வி இல்லாத கீழ்ப்படிதலுக்கு வா. அவர் உனக்கு அப்பத்தையும் அவர் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து அவர் கனப்படுத்தியே ஆவார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, அப்பா வேணுமா? அப்ப வேணுமா? சொல்லுங்க, அப்பா வேணுமா? இல்ல இறைச்சி வேணுமா? இறைச்சி ரெண்டு. இல்ல அப்பா வேணுமா? இறைச்சி. இல்ல தண்ணி வேணுமா? என்ன 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 கேளுங்க, பக்கத்துல பாத்துக்கிட்டு வேணுமா? உனக்கு அப்பா வேணுமா இறைச்சி வேணுமா? கேளுங்க, உனக்கு அப்பா வேணுமா இறைச்சி வேணுமா? இறைச்சி வேணுமா? தண்ணி வேணுமா? நல்லா கவனிக்கலாம். அப்பமும் இறைச்சியும் தண்ணியும் வேணும். என்ன கவனிக்கணும். அப்பமும் இறைச்சியும் என்ன பண்ணாரு? கர்த்தர் தந்தார். தண்ணி எங்க இருந்துச்சு? கேரி தாட்டங்கள் இல்லை. அதனால அவனுக்கு குடிச்சிட்டு இதை ஃபுல்லா சாப்பிட்டாரு. அடுத்து என்னது? குடிச்சாரு, படுத்துக்கிட்டாரு, ஜெபம் பண்ணாரு. இப்ப என்ன பார்க்கணும்? அவனே சோர்ந்து போகும்போது அங்க அப்பா இருந்துச்சு, இறைச்சி இல்லை. அவனே சோர்ந்து போகும்போது அங்க அப்பா இருந்துச்சு, தண்ணி இல்லை. தண்ணி இருந்துச்சு, இறைச்சி இல்லை. எப்போ நினைவு தடுமாறுனுச்சோ அப்போ பெரிய மனிதனுக்கு சாக தோணுச்சு. கேட்டீங்களா? கேக்குதா? கேக்குது. நல்லா கேக்குதா? கேக்குது. சாகரத்துக்கு விடவே மாட்டாரு. ஆமென். அது சூரச்செடிக்கு போனாரு, சாகத்தான் போனாரு. சாகரத்துக்கு போகும்போது நல்ல மனுஷன் தலைவர் என்னது எலியா கூட இருக்கிற ஆளை விட்டுட்டு போயிட்டாரு. யோ, நான் தான் சாப்பிட்றேன், நீயா சாகணும், போ, நீ என்ன படைச்சு போ அப்படி சொல்லி என்ன பண்ணாரு? விட்டுட்டாரு. ஆனா ஒண்ணுங்க, சோர்ந்து போனவனுக்கு என்ன பண்ணு தெரியுமா? காத்திருந்தவனுக்கு என் ஆண்டவர் காக்கை மூலம் போசித்தார். ஆனா சோர்ந்து போனவனுக்கு என் ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பி போசித்தார். அப்ப இப்ப இன்னைக்கு ஒண்ணு தீர்மானம் பண்ணணும். சார், 2 நினைவு வேண்டாம். பக்கத்துல சொல்லுங்க, 2 நினைவு வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, 2 நினைவு வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, 2 நினைவு வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, 2 நினைவு வேண்டாம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, 2 நினைவு வேண்டாம். 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 அடுத்து ரொம்ப முக்கியம், அவனை பக்குவப்படுத்தினாரு. அவனை கேரி தாற்றங்களை உட்கார வச்சாரு. உட்கார வச்சு ராஜா மாதிரி ஆண்டவர் நல்ல குழி விழுந்த முகம், எல்லாம் தாடி எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தோத்தரம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா ஸ்தோத்திரம் சொன்னவருடைய முகம் ரொம்ப அழகா மாறிடுச்சு. தடி போல எடுத்து நடந்தவன் தெம்பா நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, சாரி பாத் விதவை வீட்டுக்கு போ. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? போஷிப்பேன். அங்கு அவன் 2 நினைவா தான் பேசினான். இந்த விறக பொறுக்கி நானும் என் பிள்ளையும் சாக போறோம். அவன் நினைவு என்ன? சாகர நினைவு தான். அந்த நினைவுக்குள்ள என்னன்னா எலியாவின் தேவன் கிரியை செய்தார். இன்றைக்கு உங்க நினைவுக்குள்ள கிரியை செஞ்சா சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், பலன் வரும். நான் தேவ மனுஷனை சொல்றேன், எப்போ எனக்கு சோறு வருதோ அப்ப நான் 2 காரியம் பண்ணுவேன். ரொம்ப பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், நான் பேசாம தூங்குவேன். உங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது இல்லை? பிரச்சனை பெருசா வந்துச்சா தூங்கணும். தூங்கி எந்திரிச்சு அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன்.
தமிழ்ல ஜெபம் பண்ண மாட்டேன். தமிழ்ல ஜெபம் பண்ண தப்பா ஜெபம் பண்ணிடுவேன். என்ன பார்க்கணும், தப்பா தமிழ்ல ஜெபம் பண்ணா தப்பா ஜெபம் பண்ணிடுவோம். அதனால அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன். எப்போ ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேனோ அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன பாருங்க, அப்ப எல்லாம் நான் ஜெயிச்சிருக்கிறேன். இப்ப விறகு பொறுக்கிறது எதுக்கு? ஏழை விதவை சாகிறதுக்கு. ஆண்டவர் ஏலியாவை அனுப்புனதுக்கு இவளை வாழ வைக்க. அப்ப ரெண்டு நினைவோடு இருந்தால் மற்றவனை வாழ வைக்க முடியாது. எத்தனை நினைவு? ரெண்டு நினைவோடு இருந்த மற்றவனை வாழ வைக்க முடியாது. வாழ வைக்க முடியாது. அப்ப நல்ல கவனிங்க, ரெண்டு நினைவை ஜெயித்தவன், அற்புதத்தை செஞ்சவன், ஜெபிச்சவன், சவால் விட்டவன், கீழ்ப்படிஞ்சவன், கேரி தாட்டம் இருந்தவன், இப்போ அந்த சாரிபாத் வீட்டுக்கு போகும்போது எனக்கு அடைய கொண்டு வான்னு சொன்னாரு. கொண்டு வந்தாங்க. என்னையும் மாவையும் என் ஆண்டவர் பெருக பண்ணினான். ரெண்டு நினைவில் இருக்கும் போது ஒன்று ஆண்டவர் கேளுங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செஞ்சிடுங்க. எனக்கு ஒரு சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை செய். சத்தமா சொல்லுங்க, அற்புதத்தை செய். என்ன செய்யணும்? அற்புதத்தை செய். எனக்கு ஒரு என்ன பண்ணணும்? அற்புதம் செய். இந்த பிரேயர் மீட்டிங்ல எனக்கு ஒரு என்ன பண்ணணும்? ஒரு அற்புதம் செய்யணும். அற்புதம் செய்தா ஆண்டவர் மகிமையான விடுதலையை தந்து அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.